ஒன்றிய அரசு அமைச்சர்கள் வரத்தடைஞ்சுவாங்க. எல்லா மாநிலத்துக்கும் வருவாங்க. அது போல தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதுல ஒண்ணும் அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஏன் வருவாங்கல்ல 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். அதுல ஒண்ணு வராங்க. நீங்க நினைக்கலாம் அப்படி? நீங்க தான் சொல்லணும். அதாவது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் முதல்வர் ஆவாரு. சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்கிறன்னு சொல்லி மக்கள் நினைக்காங்க. அத மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க சொல்லி பல பேர் வராங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாரு. அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன அவங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு, யாருக்காக வராங்க. நீங்க வந்து மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலாம்னு பார்க்க மக்கள் தெளிவா இருக்காங்க. படிச்சோம். நான் அப்படி சொல்லல. நீங்க அப்படி கேட்கணும்ல, நான் அப்படி சொல்ல. அதான் நிறைய பேர் இருக்காங்க தம்பி. நீங்க நிறைய இருக்கு. நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியலன்னா நான் தனியா வாங்கி சொல்லி தரேன். யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு விஜய் வந்து கடுமையான நாகப்பட்டினம் கடுமையா திமுகவுக்கு சவால் அளவுல பேசுறாரு. அதுவும் வந்து நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனை பாத்தீங்கன்னா திமுக கடிதங்களோட சரி அதுல வந்து ஒரு நாடகம் தான் அவங்க போடுறாங்க. ஆனா மக்களின் பக்கம் நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. நீங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும் போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை சினிமால பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல இருந்து அகந்த வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது பிஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாக்கு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராக இருப்பவர் அவங்கள இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. பரப்பல, அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் இவங்களுக்கு ஒய் பாதுகாப்பு கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா. எனக்கு தெரியல. அவங்க சொன்னதைத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகண்டையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுமா? சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்கதான் இயக்குறாங்க இவரு. அந்த வார்த்தையிலே அர்த்தம். ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால். ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரே பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமர் தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்களை வந்து அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியதோ இந்த சினிமால பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. ஏன் இப்படி சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னா அதாவது யாருக்கு பயம் வரும்னு நீங்க சொல்லுங்க. பயப்படுறவங்களுக்கு தான் பயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன நபரை தவிர வேற யாருமே அரசியல் கட்சி நடத்துறவங்க யாரும் பயப்படல. இவர மாதிரி தலைவா படத்துக்கு கொடநாட்டுல 3 நாள் காத்திருந்து காலில் விழுந்த ஆட்களும் வேற யாரும். நன்றி, வணக்கம். பேசும்போது மத்திய அரசு மாநில அரசு இணக்கமாக இருந்தா தான் மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் செய்ய முடியும். நீங்க மத்திய அரசு நமக்கு தர வேண்டிய பணத்தை சமக்கிர சிக்ஷா அபியான் 2152 கோடி ரூபாய் தரல. 4 ஆண்டுகளாட்டு
தனியார் ஆங்கில வழி கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் 25% மாணவ மாணவிகளுக்கு கட்டணத்தை ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40%. 4 வருஷம் தரலைய, இதான் எனக்கும் அமைச்சர் கேளுங்க. நன்றி. அது அசம்பிளில பார்த்தேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.